வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போறது ரசாயனம் இல்லாத இயற்கையான முறையில வீட்டிலேயே தயார் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகை குளியல் பொடி. சோப்புக்கு பதிலா இத தொடர்ந்து பயன்படுத்தினா உங்க சருமம் தங்கம் போல ஜொலிக்கும். முதல்ல இதுக்கு தேவையான பொருட்களை பார்த்துடலாம். நான் சொல்லப் போற இந்த பொருட்கள் எல்லாமே தலா 100 கிராம் அளவு எடுத்துக்கோங்க. பாசிப்பயிறு, பூலாங்கிழங்கு, வெட்டிவேர் மற்றும் விலாமிச்சை வேர், நன்னாய் வேர் மற்றும் வசம்பு, மகிழம்பூ, செம்பருத்திப்பூ, ஆவாரம்பூ, ரோஜா இதழ்கள், திருநீற்றுப் பச்சிலை, வேப்பிலை, ஆரஞ்சு தோல், முல்தானி மெட்டி, கடலைப்பருப்பு, வெந்தயம், கார்போக அரிசி மற்றும் பூந்திக்கொட்டை. இப்போ ஒரு முக்கியமான விஷயம். மேல சொன்ன எல்லா பொருட்களையும் ஆண், பெண், குழந்தைகள் என எல்லாருமே பயன்படுத்தலாம். ஆனா பெண்கள் மட்டும் பயன்படுத்த போறீங்கன்னா இதோட இன்னும் 2 பொருட்களை சேர்த்துக்கணும். கஸ்தூரி மஞ்சள் 250 கிராம், கோரைக்கிழங்கு 100 கிராம். ஏன்னா கஸ்தூரி மஞ்சள் தேவையற்ற முடி வளர்ச்சியை தடுக்கும். அதனால ஆண்கள் இதை தவிர்க்கிறது நல்லது. இப்போ இந்த குளியல் பொடியில நாம சேர்த்திருக்கிற ஒவ்வொரு மூலிகை பொருட்களோட பலன்களை பத்தி விரிவா பார்க்கலாம். நாம பார்க்க போற ஒரு அற்புதமான மூலிகை மரிக்கொழுந்து. இதோட வாசம் மனசுக்கு எவ்வளவு இதமா இருக்குமோ அதே அளவுக்கு நம்ம சருமத்துக்கும் இது ரொம்ப நல்லது. இயற்கையாவே நல்ல நறுமணம் கொண்ட இந்த மரிக்கொழுந்த நாம குளியல் பொடியில சேர்க்கிறப்போ அது உடலுக்கு ஒரு நீண்ட நேர புத்துணர்ச்சியையும் நல்ல வாசத்தையும் கொடுக்கும். முக்கியமா வெயில் காலத்துல ஏற்படுற உடல் சூட்டை தணிச்சு உடலை எப்பவும் குளிர்ச்சியா வச்சுக்க இது ரொம்பவே உதவும். இதில் இருக்கிற கிருமி நாசினி மற்றும் பூஞ்சை எதிர்ப்பு, ஆன்டிபாக்டீரியல் அண்ட் ஆன்டிஃபங்கல் குணங்கள் சருமத்துல ஏற்படுற அரிப்பு, தடிப்புகள் மற்றும் சின்ன சின்ன இன்ஃபெக்ஷன்ஸ் வராம பாதுகாக்கும். சருமம் மென்மையாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களோட மூலிகை குளியல் பொடியில இந்த காய்ந்த மரிக்கொழுந்த சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது மூலிகைகளின் அரசி அப்படின்னு சொல்லப்படுற துளசி. காய்ந்த துளசி இலைகளுக்கு மருத்துவ குணங்கள் ரொம்பவே அதிகம். துளசி ஒரு சிறந்த கிருமி நாசினி. இதை நாம குளியல் பொடியில சேர்க்கிறப்போ சருமத்தில் இருக்கிற பாக்டீரியாக்கள் மற்றும் கிருமிகள் அழிச்சு சருமத்தை ரொம்ப சுத்தமா கிளீனா வச்சுக்கும். உங்களுக்கு முகப்பரு பிரச்சனை இருந்தாலோ அல்லது பருக்களால வந்த தழும்புகள் இருந்தாலோ அது குறையறதுக்கு இந்த துளசி ஒரு சிறந்த தீர்வு. இது சருமத்தோட ஆரோக்கியத்தை மேம்படுத்தி இளமையா வச்சுக்க உதவும். இதோட வாசமே ஒரு தனி புத்துணர்ச்சியை கொடுக்கும். உடல் ஆரோக்கியத்துக்கு மட்டுமல்ல, சரும ஆரோக்கியத்துக்கும் துளசிய உங்களோட குளியல் பொடி ரெசிபியில சேர்க்க மறக்காதீங்க. மூலிகை குளியல் பொடியில அடுத்ததா நாம சேர்க்க போற முக்கியமான பொருள் திருநீற்று பச்சிலை. இதோட வாசம் திருநீறு மாதிரியே இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த பெயர் வந்தது. சருமத்துல வர்ற விடாப்பிடியான முகப்பருக்கள் மற்றும் அந்த பருக்களால் ஏற்படுற கரும்புள்ளிகளை மறைக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மூலிகை. உடம்புல ஏற்படுற தேமல், அரிப்பு மற்றும் சின்ன சின்ன தடிப்புகளை குணப்படுத்துற சக்தி இந்த திருநீற்று பச்சிலைக்கு உண்டு. இது சருமத்தை ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி பாதுகாக்கும். குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மன நிம்மதியையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய இந்த மூலிகை வியர்வை நாற்றத்தை போக்கி உடலை நறுமணமா வச்சுக்கும். உடல் சூட்டை தணிச்சு சருமத்தை அழகா வச்சிக்க உங்களோட மூலிகை பொடியில இதையும் சேர்க்க தவறாதீங்க. அடுத்ததா நாம சேர்க்க போறது இயற்கையோட மிகச்சிறந்த குளிர்ச்சி தரும் மூலிகை வெட்டிவேர். இது இல்லாம எந்த ஒரு மூலிகை குளியல் பொடியும் முழுமையடையாது. வெட்டிவேர் அப்படின்னாலே அதோட முதல் குணம் உடல் குளிர்ச்சி தான். இது உடம்புக்கு ஒரு நேச்சுரல் ஏசி மாதிரி செயல்படும். வெயில் காலத்துல வர்ற வேர்க்குரு மற்றும் தோல் எரிச்சலை இது உடனே சரி பண்ணும். ரொம்ப நேரம் புத்துணர்ச்சியா இருக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். உடம்புல வர்ற வியர்வை நாற்றத்தை நீக்கி ஒரு அழகான மண் வாசனை கலந்த நறுமணத்தை நாள் முழுக்க இது தக்க வைக்கும். சருமத்தோட பொலிவை அதிகப்படுத்தி முகத்துல வர்ற சுருக்கங்களை நீக்கக்கூடிய ஆன்டி ஏஜிங் தன்மையும் இந்த வெட்டிவேருக்கு இருக்கு. மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு நிம்மதியான குளியலை கொடுக்க கண்டிப்பா உங்களோட குளியல் பொடியில இந்த வெட்டிவேரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நாம பார்க்க போற ஒரு வாசனை மூலிகை விலாமிச்சை வேர். வெட்டிவேர் மாதிரியே இதுவும் நம்ம சருமத்துக்கு ஒரு வரப்பிரசாதம். உடம்போட உஷ்ணத்தை உடனே குறைக்கக்கூடிய இன்ஸ்டன்ட் கூலிங் தன்மை இதுக்கு அதிகம்.
இதோட தனித்துவமான நறுமணம் குளிச்சதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரத்துக்கு உங்க உடல புத்துணர்ச்சியா வச்சுக்கும். சருமத்தோட நிறத்தை மேம்படுத்தி ஸ்கின் பிரைட்னஸ், வெயிலால வர்ற கருமைய போக்கக்கூடிய ஆற்றல் விலாமிச்சை வேருக்கு உண்டு. அடுத்ததா நாம சேர்க்க போற ஒரு அபூர்வமான மூலிகை மகிழம்பூ. காய்ந்தாலும் இதோட நறுமணம் குறையாதுங்கிறது தான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. மகிழம்பூ இயற்கையாவே ரொம்ப மங்களகரமான வாசம் கொண்டது. இத நாம குளியல் பொடியில சேர்க்கிறப்போ நாள் முழுக்க ஒரு மைல்டான இனிமையான வாசனை நம்ம உடம்புல தங்கியிருக்கும். இது சருமத்தோட நிறத்தை அழகாக்குறது மட்டுமில்லாம முகத்துல வர்ற கரம்புள்ளிகள் மற்றும் தேமல் போன்ற பிரச்சனைகளை தடுத்து சருமத்தை ரொம்ப மென்மையா ஸ்மூத்தா வச்சுக்கும். உடல் சூட்டை தணிச்சு கண்ணுக்கும் உடம்புக்கும் நல்ல குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஆற்றல் மகிழம்பூவுக்கு உண்டு. ஒரு ராயல் குளியல் அனுபவம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களோட மூலிகை பொடியில இந்த மகிழம்பூவை அடுத்ததா நாம சேர்க்க போறது சரும நோய்களை தீர்க்கறதுல ஒரு ஸ்பெஷலிஸ்ட் அப்படின்னே சொல்லலாம். அதுதான் கார்போக அரிசி. இது பார்க்கறதுக்கு அரிசி மாதிரி இருந்தாலும் இது ஒரு அற்புதமான மூலிகை விதை. சருமத்துல ஏற்படுற தேமல், வெள்ளை படலங்கள் மற்றும் அலர்ஜி போன்ற பிரச்சனைகளை தடுக்க இந்த கார்போக அரிசி ரொம்பவே உதவியா இருக்கும். முக்கியமா முகத்துல வர்ற மங்கு மற்றும் தழும்புகளை இது படிப்படியா குறைக்கும். இயற்கையாவே இதுல இருக்கிற மருத்துவ குணங்கள் சருமத்தை எந்தவிதமான கிருமி தொற்றும் இல்லாம சுத்தமா கிளீனா வச்சுக்க உதவும். இது ஒரு நேச்சுரல் ஸ்கின் டோனர் மாதிரியும் செயல்படும். சருமத்தோட இயற்கையான நிறக்க மீட்டெடுக்கவும் முகம் பொலிவா இருக்கவும் இந்த மூலிகை ரொம்பவே முக்கியம். நல்ல ஆரோக்கியமான மற்றும் தழும்புகள் இல்லாத சருமம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களோட குளியல் பொடி ரெசிபில இந்த கார்போக அரிசியை சேர்த்துக்கோங்க. நம்ம மூலிகை குளியல் பொடியோட மிக முக்கியமான மற்றும் அடிப்படை பொருள் இந்த பாசிப்பயிறு. பல காலமா சோப்புக்கு மாற்றா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு சிறந்த பொருள் இது. பாசிப்பயிறு ஒரு மிகச்சிறந்த நேச்சுரல் கிளென்சர். இது சருமத்துல இருக்கிற அழுக்குகள் மற்றும் துவாரங்கள்ல தேங்கியிருக்கிற கழிவுகளை ஆழமா சுத்தம் டீப் கிளீன் பண்ணும். இதனால சருமம் எப்பவும் சுத்தமாவும் ஆரோக்கியமாவும் இருக்கும். கடுமையான சோப்புகளை பயன்படுத்தாம இந்த பாசிப்பயிறு கலந்த பொடியை தேய்ச்சு குளிக்கிறப்போ சருமம் நல்ல மென்மையாகும். இது முகம் மற்றும் உடலுக்கு ஒரு இயற்கையான ஜொலிப்பு கொடுக்கும். சருமத்துல வர சின்ன சின்ன பருக்கள் மற்றும் தழும்புகளை குறைக்கிற ஆற்றல் இதுக்கு உண்டு. அதோட சருமத்தை வறண்டு போகாம ஈரப்பதமா வச்சுக்க இது ரொம்பவே உதவும். சருமத்தை அழகாக்க நாம போடுற ஃபேஸ் பேக் மற்றும் குளியல் பொடியில இந்த பாசிப்பயிறு கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு பொருள். அடுத்ததா நாம பார்க்க போற ஒரு மிகச்சிறந்த மூலிகை நன்னாரிவேர். இதோட இனிமையான வாசனைக்கு மயங்காதவங்களே இருக்க முடியாது. நன்னாரிவேர் இயற்கையாவே ஒரு அற்புதமான குளிர்ச்சி தரும் மூலிகை. இது உடல் சூட்ட உள்ளிருந்தே தணிச்சு வெயில் காலத்துல வர்ற வேர்க்குரு மற்றும் தோல் பிரச்சனைகளை வேரோட நீக்கும். இது ரத்தத்தை சுத்திகரிக்கிறதுல பிளட் பியூரிஃபையர் முக்கியமான பங்கு வகிக்குது. இதனால சருமம் இயற்கையாவே உள்ளிருந்து பொலிவு பெற்று ஆரோக்கியமா ஜொலிக்கும். சொரசொரப்பான சருமத்தை மென்மையாக்கி சாஃப்ட்னஸ், சருமத்துல ஏற்படுற தடிப்புகள் மற்றும் அலர்ஜிய சரி பண்ற குணம் இந்த நன்னாரிவேருக்கு இருக்கு. ஒரு நல்ல நறுமணத்தோட குளிர்ச்சியான குளியல் வேணும்னா கண்டிப்பா உங்களோட மூலிகை பொடியில இந்த நன்னாரிவேரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம சேர்க்க போறது வாசனை பொருட்களின் அரசன் அப்படின்னே சொல்லப்படுற பூலாங்கிழங்கு. இதோட மருத்துவ குணங்கள் நம்ம சருமத்துக்கு ஒரு பெரிய பாதுகாப்பு கவசம் மாதிரி. பூலாங்கிழங்கு ஒரு சிறந்த கிருமிநாசினி. சருமத்துல ஏற்படுற தேமல், சின்ன சின்ன புண்கள் மற்றும் அலர்ஜிய இது வேரோட குணப்படுத்தும். முக்கியமா குழந்தைங்களுக்கு வர்ற தோல் பிரச்சனைகளுக்கு இது ஒரு நல்ல தீர்வு. குளிச்சதுக்கு அப்புறமும் நாள் முழுக்க உடல ஒரு தெய்வீக மனத்தோட வச்சுக்க இது உதவும். இதோட தனித்துவமான வாசம் வியர்வை நாற்றத்தை வரவிடாம தடுக்கும். தொடர்ந்து இதை பயன்படுத்திட்டு வரும்போது சருமத்துல இருக்கிற கரும்புள்ளிகள் மறைஞ்சு முகம் நல்லா பிரகாசமாவும் மிருதுவாகவும் மாறும். இயற்கையான வழியில ஆரோக்கியமான சருமம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களோட மூலிகை பொடியில இந்த பூலாங்கிழங்க சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நாம சேர்க்க போறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோஜா இதழ்கள். நம்ம அழக மெருகூட்டுறதுல ரோஜாவுக்கு எப்பவுமே ஒரு தனி இடம் உண்டு.
ரோஜா இதழ்கள் ஒரு நேச்சுரல் ஸ்கின் டோனர் மாதிரி செயல்படும். இது சருமத்தை சுருக்கங்கள் இல்லாம இளமையா, ஆன்டி ஏஜிங்கா வச்சுக்க உதவும். முக்கியமா சருமத்தை ரொம்ப மென்மையாகவும் ரோஜா மலர் மாதிரியே ஒரு பொலிவோடும் மாத்தும். இயற்கையாவே இருக்கிற இதோட அற்புதமான மனம் நம்ம உடம்புக்கு ஒரு நேச்சுரல் பர்ஃப்யூம் மாதிரி. இது குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு புத்துணர்ச்சிலே கொடுக்கும். வெயிலால சருமத்துல ஏற்படுற கருமை மற்றும் கரும்புள்ளிகளை போக்கி சருமத்தோட நிறத்தை ஒரே சீரா ஈவன் ஸ்கின் டோனா வச்சுக்க இது ரொம்பவே உதவும். உடல் ஆரோக்கியத்தோட சேர்த்து ஜொலிக்கும் சருமம் வேணும்னா கண்டிப்பா உங்களோட மூலிகை பொடியில இந்த ரோஜா இதழ்களை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நாம சேர்க்க போற ஒரு மிக முக்கியமான மருத்துவ மூலிகை வசம்பு. இத பிள்ளை வளர்ப்பான் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இதுல ஆரோக்கிய குணங்கள் கொட்டி கிடக்குது. வசம்பு ஒரு மிக சிறந்த கிருமி நாசினி. சருமத்துல வர்ற சின்ன சின்ன அரிப்பு, அலர்ஜி மற்றும் தொற்று வியாதிகளை தடுக்க இது ரொம்பவே உதவும். முக்கியமா வியர்வையால வர்ற இன்ஃபெக்ஷன்ஸை இது வேரோட குணப்படுத்தும். வசம்புக்குன்னு ஒரு தனித்துவமான காரமான மணம், ஸ்பைசி அரோமா உண்டு. இது உடம்புல இருக்கிற கெட்ட வியர்வை நாற்றத்தை நீக்கி ஒரு நல்ல சுத்தமான உணர்வை கொடுக்கும். குழந்தைகளுக்கான குளியல் பொடியில வசம்பு கண்டிப்பா இருக்க வேண்டிய ஒரு பொருள். இது சருமத்தை மிருதுவாக்குறது மட்டும் இல்லாம எந்தவிதமான பூச்சிக்கடிகளாலும் வர தழும்புகளையும் நீக்க உதவும். சருமத்தோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் ஆரோக்கியத்தை மேம்படுத்தவும் கண்டிப்பா உங்களோட குளியல் பொடி ரெசிபியில இந்த வசம்ப சேர்த்துக்கோங்க. மூலிகை குளியல் பொடியில அடுத்ததா நாம சேர்க்க போற ஒரு விசேஷமான பொருள் திருநீற்று பச்சிலை. இதோட வாசம் திருநீறு மாதிரியே இருக்கிறதுனால தான் இதுக்கு இந்த பெயர் வந்தது. சருமத்துல வர்ற விடாப்பிடியான முகப்பருக்கள் மற்றும் அந்த பருக்களால் ஏற்படுற கரும்புள்ளிகளை மறைக்கிறதுக்கு இது ஒரு மிகச்சிறந்த மூலிகை. இது ஒரு நேச்சுரல் ஸ்கின் கிளியர் ஏஜென்ட். உடம்புல ஏற்படுற தேமல், அரிப்பு மற்றும் சின்ன சின்ன தடிப்புகளை குணப்படுத்துற சக்தி இந்த திருநீற்று பச்சிலைக்கு உண்டு. இது சருமத்தை ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி பாதுகாக்கும். குளிச்சதுக்கு அப்புறம் ஒரு நல்ல மன நிம்மதியையும் புத்துணர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய இந்த மூலிகை வியர்வை நாற்றத்தை போக்கி உடலை நறுமணமா வச்சுக்கும். உடல் சூட்டை தணிச்சு சருமத்தை எப்பவும் ஆரோக்கியமா வச்சுக்க உங்களோட மூலிகை பொடியில இதையும் சேர்க்க தவறாதீங்க. அடுத்ததா நாம சேர்க்க போற ஒரு அற்புதமான மலர் செம்பருத்தி. இது முடிக்க மட்டும் இல்ல, நம்ம சருமத்துக்கும் ஒரு மிகச்சிறந்த இயற்கை மருந்து. செம்பருத்திய இயற்கை போட்டாக்ஸ், அதாவது நேச்சுரல் போட்டாக்ஸ் பிளான்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது சருமத்துல இருக்கிற எலாஸ்டிசிட்டியை அதிகப்படுத்தி சீக்கிரமே வயதான தோற்றம் வராம தடுத்து சருமத்தை இளமையா வச்சுக்கும். இதுல இருக்கிற இயற்கை அமிலங்கள் சருமத்தோட நிறத்தை அழகாக்குறது மட்டும் இல்லாம முகத்துல இருக்கிற கரும்புள்ளிகள் மற்றும் தழும்புகளை மறைச்சு ஒரு ஈவனான ஸ்கின் டோன் கொடுக்கும். வறண்ட சருமம் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இது சருமத்தை எப்பவும் ஈரப்பதமாவும் பட்டு போல மென்மையாவும் வச்சுக்க உதவும். நீண்ட கால இளமையும் மினுமினுப்பான சருமமும் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களோட மூலிகை பொடியில இந்த செம்பருத்தி பூக்களை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது தங்கம் போன்ற சருமத்திற்கு தங்கம் போன்ற ஒரு மூலிகை. அதுதான் ஆவாரம்பூ. ஆவாரம்பூ பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டோ அப்படிங்கிற பழமொழியே இதோட மருத்துவ குணங்களுக்கு ஒரு சான்று. ஆவாரம்பூ சருமத்தோட நிறத்தை இயற்கையாவே மெருகூட்டும். வெயிலால ஏற்படுற கருமை, அதாவது சன்டேன் மற்றும் முகத்துல இருக்கிற மங்கு, கரும்புள்ளிகளை போக்கி சருமத்துக்கு ஒரு தங்கமான ஜொலிப்பை கொடுக்கும். நிறைய பேருக்கு இருக்கிற வியர்வை நாற்ற பிரச்சனைக்கு இது ஒரு நிரந்தர தீர்வு. இதோட தனித்துவமான மனம் வியர்வை வாடைய போக்கி உடலை எப்பவும் நறுமணமா வச்சுக்கும். சருமம் வறண்டு போகாம இருக்கவும் எப்பவும் மென்மையா, அதாவது மாய்ஸ்சரைஸ்டா இருக்கவும் இந்த ஆவாரம்பூ ரொம்பவே உதவியா இருக்கும். இது எல்லா வகையான சருமத்திற்கும், அதாவது ஆல் ஸ்கின் டைப்ஸுக்கு ஏற்றது. உங்க சருமம் ஜொலிக்கணும்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா உங்களோட மூலிகை குளியல் பொடியில இந்த ஆவாரம்பூவை தாராளமா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நாம சேர்க்க போறது இயற்கையோட ஒரு அற்புதமான நேச்சுரல் சோப். அதுதான் பூந்திக்கொட்டை. கெமிக்கல் கலந்த சோப்புகளுக்கு மாற்றா நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தின ஒரு சிறந்த பொருள் இது. பூந்திக்கொட்டையில இருக்கிற சப்போனின் அப்படிங்கிற அம்சம் தண்ணீரில கலக்கும்போது இயற்கையாவே நல்ல நுரையை தரும். இது சருமத்துல இருக்கிற அதிகப்படியான எண்ணெய், எக்ஸஸ் ஆயில் மற்றும் அழுக்குகளை நீக்கி சுத்தமா வச்சுக்கும். இது ஒரு சிறந்த எக்ஸ்ஃபோலியேட்டர் மாதிரி செயல்படும். சரும துவாரங்கள்ல இருக்கிற கிருமிகளை அழிச்சு பிளாக் ஹெட்ஸ் வராம தடுக்க இது ரொம்பவே உதவும். செயற்கை சோப்புகள் மாதிரி சருமத்தை வறண்டு போக விடாம குளிச்சதுக்கு அப்புறம் சருமத்தை ரொம்ப மென்மையாகவும் குளிர்ச்சியாகவும் வச்சுக்க இது துணை புரியும்.
கெமிக்கல் இல்லாம இயற்கையான முறையில நுரை வரவும் அழுக்குகள் நீங்கவும் உங்களோட குளியல் பொடியில பூந்திக்கொட்டைய கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நாம சேர்க்க போறது காலம் காலமா நாம பயன்படுத்திட்டு வர ஒரு சிறந்த இயற்கை கிளென்சர் கடலைப்பருப்பு. இது சருமத்துல இருக்கிற அதிகப்படியான எண்ணெய் பசையை எக்ஸஸ் ஆயிலை நீக்கி முகத்தை எப்பவும் பொலிவா வச்சுக்க உதவும். முக்கியமா இது ஒரு நல்ல எக்ஸ்ஃபோலியேட்டரா செயல்பட்டு இறந்த செல்களை டெட் செல்ஸை நீக்கி சருமத்தை மென்மையாக்கும். சருமத்தோட நிறத்தை இயற்கையாவே கூட்டணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களோட குளியல் பொடியில கடலைப்பருப்பை சேர்த்துக்கோங்க. இதோட சேர்த்து அடுத்ததா நம்ம லிஸ்ட்ல உடலுக்கு குளிர்ச்சி தரக்கூடிய வெந்தயம். வெந்தயத்துல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் சருமத்துல வர்ற சுருக்கங்களை தடுத்து இளமையா வச்சுக்க உதவும். இது ஒரு நேச்சுரல் மாய்ஸ்சரைசர் மாதிரி செயல்பட்டு சருமத்தை வறண்டு போகாம பளபளப்பா வச்சுக்கும். உடல் சூட்டை தணிச்சு தோலில் ஏற்படுற எரிச்சல் மற்றும் அரிப்பை இது உடனே சரி பண்ணும். ஆரோக்கியமான மற்றும் குழுமையான குளியலுக்கு வெந்தயம் ஒரு மிகச்சிறந்த தேர்வு. அடுத்ததா நாம சேர்க்க போற ஒரு அற்புதமான பொருள் காய்ந்த ஆரஞ்சு தோல். பழத்தை விட அதோட தோல்ல தான் சருமத்திற்கு தேவையான சத்துக்கள் அதிகமா இருக்கு. ஆரஞ்சு தோல்ல அதிகப்படியான வைட்டமின் சி இருக்கு. இது சருமத்துல இருக்கிற கரும்புள்ளிகள் தழும்புகளை நீக்கி முகத்தை நல்ல பிரகாசமா ஸ்கின் பிரைட்டனிங்கா வச்சுக்க உதவும். இது ஒரு நேச்சுரல் ப்ளீச்சிங் ஏஜென்ட் மாதிரி செயல்படும். முகத்துல அதிகமா எண்ணெய் வடிகிற பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு சிறந்த தீர்வு. இது தோல்ல இருக்கிற அதிகப்படியான எண்ணெயை நீக்கி முகப்பருக்கள் வராம பாதுகாக்கும். இதோட சிட்ரஸ் மணம் குளிச்சதுக்கப்புறம் ஒரு நல்ல புத்துணர்ச்சியை கொடுக்கும். உடம்புல இருக்கிற கெட்ட வியர்வை நாற்றத்தை நீக்கி நறுமணமா வச்சுக்கும். பளபளப்பான மற்றும் ஆரோக்கியமான சருமம் வேணும்னா கண்டிப்பா உங்களோட மூலிகை பொடியில இந்த ஆரஞ்சு தோரை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நாம சேர்க்க போறது பல நூற்றாண்டுகளா அழகு பராமரிப்புல பயன்படுத்தப்படுற ஒரு மேஜிக் மண். அதுதான் முல்தானி மெட்டி. முல்தானி மெட்டி ஒரு மிகச்சிறந்த மேக்னெட் மாதிரி செயல்படும். சருமத்துல இருக்கிற அழுக்குகள், நச்சுக்கள் மற்றும் துவாரங்கள்ல தேங்கியிருக்கிற அதிகப்படியான எண்ணெய இது முழுமையா வெளியேற்றும். இதனால முகப்பருக்கள் வராம தடுக்கப்படும். ஆயில் ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம். இது முகத்துல இருக்கிற அதிகப்படியான எண்ணெயை உறிஞ்சு முகத்தை எப்பவும் ஃப்ரெஷ்ஷா வச்சுக்க உதவும். இறந்த செல்களை நீக்கி இரத்த ஓட்டத்தை அதிகரிச்சு சருமத்துக்கு ஒரு உடனடி பொலிவையும் பளபளப்பையும் கொடுக்கும். இது ஒரு நேச்சுரல் ஸ்கின் டைட்டனிங் ஏஜென்ட் மாதிரியும் செயல்படும். பளபளப்பான மற்றும் அழகான சருமம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களோட குளியல் பொடி அல்லது ஃபேஸ் பேக்ல அடுத்ததா நாம சேர்க்க போறது ஒரு மிகச்சிறந்த இயற்கை கிருமி நாசினி வேப்பிலை. வேம்பு அப்படின்னாலே அதுல இருக்கிற மருத்துவ குணங்களுக்கு அளவே இல்ல. வேப்பிலை ஒரு மிகச்சிறந்த ஆன்டிசெப்டிக். சருமத்துல ஏற்படுற அரிப்பு, அலர்ஜி மற்றும் சின்ன சின்ன தொற்று வியாதிகளை தடுக்க இது ரொம்பவே உதவும். முக்கியமா வியர்க்குரு மற்றும் தோல் வியாதிகள் வராம இது பாதுகாக்கும். முகப்பரு பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வேப்பிலை ஒரு வரப்பிரசாதம். இது முகத்துல இருக்கிற பாக்டீரியாக்களை அழிச்சு பருக்கள் வராம தடுக்கிறது மட்டும் இல்லாம அதனால வந்த தழும்புகளையும் மெல்ல மெல்ல மறைய வைக்கும். சருமத்தோட நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு தோலை எப்பவும் ஆரோக்கியமா வச்சுக்க வேப்பிலை ரொம்பவே முக்கியம். இது ஒரு நேச்சுரல் ஸ்கின் டீடாக்ஸ் மாதிரி செயல்படும். சருமத்தை எந்த விதமான கிருமி தொற்றும் இல்லாம சுத்தமா வச்சுக்க கண்டிப்பா உங்களோட மூலிகை பொடியில இந்த காய்ந்த வேப்பிலையை சேர்த்துக்கோங்க. அடுத்ததான் நம்ம பார்க்க போற ஒரு மிக முக்கியமான பொருள் கஸ்தூரி மஞ்சள். சாதாரண மஞ்சளை விட இதுல இருக்கிற மருத்துவ குணங்களும் நறுமணமும் ரொம்பவே அதிகம். கஸ்தூரி மஞ்சள் ஒரு சிறந்த கிருமிநாசினி. இது முகப்பருக்களை வரவிடாம தடுக்கிறது மட்டுமில்லாம பருக்களால வந்த கருமையான தழும்புகளை படிப்படியா மறைக்கும். இத பயன்படுத்தும்போது சாதாரண மஞ்சள் மாதிரி முகம் எரியாது. பெண்கள் இதை தொடர்ந்து பயன்படுத்தி வரும்போது முகத்துல இருக்கிற தேவையற்ற முடிகள், அன்வான்டட் ஹேர் வளர்றத கட்டுப்படுத்தும். இது சருமத்தை நல்லா மென்மையாக்கும். சருமத்தோட நிறத்தை இயற்கையாவே மெருகூட்டி ஒரு தங்கமான பொலிவை கொடுக்கறதுல கஸ்தூரி மஞ்சளுக்கு இணை எதுவுமே இல்ல. இது சருமத்துல இருக்கிற சுருக்கங்களை நீக்கி இளமையா வச்சுக்கும். ஆரோக்கியமான மற்றும் பொலிவான சருமம் வேணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா உங்களோட மூலிகை பொடியில இந்த கஸ்தூரி மஞ்சளை சேர்த்துக்கோங்க. அடுத்ததா நம்ம சேர்க்க போறது சித்த மருத்துவத்துல ரொம்பவே புகழ்பெற்ற கோரைக்கிழங்கு. இதோட வாசம் நம்ம மனசுக்கும் உடம்புக்கும் ஒரு தனி புத்துணர்ச்சியை கொடுக்கும். கோரைக்கிழங்குக்குன்னு ஒரு தனித்துவமான மண் வாசனையும் மூலிகை நறுமணமும் உண்டு. இது உடம்புல இருக்கிற அதிகப்படியான வியர்வை நாற்றத்தை போக்கி நாள் முழுக்க உங்களை நறுமணமா வச்சுக்க உதவும்.
சருமத்துல ஏற்படுற தடிப்புகள், அரிப்பு மற்றும் தேமல் போன்ற பிரச்சனைகளை தடுக்கிற ஆற்றல் இதுக்கு உண்டு. இது ஒரு மிகச்சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்படும். இது உடல் சூட்டை தணிச்சு தோலுக்கு ஒரு நல்ல குளிர்ச்சியை கொடுக்கும். இதனால சருமம் எப்பவும் ஈரப்பதமாவும் மென்மையாகவும் இருக்கும். நல்ல நறுமணத்தோட ஒரு ஆரோக்கியமான குளியல் வேணும்னா கண்டிப்பா உங்களோட மூலிகை பொடியில இந்த கோரைக்கிழங்க சேர்த்துக்கோங்க. இந்த எல்லா மூலிகைகளையும் நல்லா வெயில்ல காய வச்சு மிஷின்ல கொடுத்து நைஸா அரைச்சு எடுத்துக்கிட்டா 1 வருஷமானாலும் கெட்டுப்போகாத உங்களுடைய மேஜிக் பாத் பவுடர் தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சூப்பரான வீடியோக்களை பார்க்க நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐகானையும் தட்டி விட்டுருங்க. அப்போதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு உடனே வரும். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவோட உங்களை வந்து பார்க்கறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.